السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் விலைக்கிருக்க முடிய அல்லாஹுவே நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்படும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய ஒரு உயர்ந்த உபதேசங்களை நாம் அறிந்து வருகின்றோம். நேற்றைய தினம் இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது, பேராசை பெரும் நஷ்டம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு சில செய்திகள் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த ரெக்கார்டிங் பண்ணவில்லை. அதை தனியாக ஒரு தடவை பேசித்தால் உங்களுக்கு மறுபடியும் அதை அனுப்ப வேண்டும். இதை யூடியூப் வழியாக பயானை கேட்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு சொன்ன இரண்டாவது உபதேசம் என்னவென்றால், இந்த உலகம் என்பது 3 நேரம்தான் என்பதாக சொன்னார்கள். அத்துன்யா ஸலாஸு ஸாஅத்தி, இந்த உலகம் என்பது 3 நேரம்தான். முதலாவது கடந்த காலம். அந்த கடந்த காலம் எப்படி சென்றது என்பதை நீ அறிய மாட்டாய். சாத்துல் மலா, கடந்த காலம். லா தத்ரி கைஃப மலா, அது எப்படி கடந்தது என்பதை நீ அறிய மாட்டாய். அதை நாம் எந்த அளவுக்கு அதை நாம் பயனாக கழித்தோம், எந்தெந்த நேரங்களை நாம் பயனற்றதாக கழித்தோம், நாம் செய்த வணக்கங்கள் அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம தொழுகையை நாம் தொழுவோம் என்று சொன்னால் அந்த தொழுகை நாம் எந்த அளவுக்கு பேரதாக தொழுதிருப்போம், உள்ளம் ஒன்று தொழுதிருப்போம், அந்த தொழுகையில எவ்வளவு நன்மையை நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் தெரியாது. பெருமானா சொல்வார் இல்லையா, மனிதர்கள் தொழுது விட்டு செல்கிறார்கள், சில மக்களுக்கு 10 1 பங்கு நன்மை. அந்த தொழுகையிலே மொத்த நன்மையில 10 1 பங்கு தான் சிலருக்கு நன்மை. சிலருக்கு 9 1 பகுதி, 8 1 பகுதி வரிசையாக சொல்லிவிட்டு செல்வார்கள். சில மக்கள் தொழுது விட்டு செல்வார்கள். கடமை தவிர அவர்கள் எந்த வகையான நன்மையும் இருக்காது என்பதாக சொல்வார். அப்ப நம்முடைய வழக்கங்கள் எந்த அளவுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எந்த அளவுக்கு அது பயனாக ஆனது என்பது நமக்கு தெரியாது. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், மனிதனே, இந்த உலகம் என்பது 3 நேரம் தான். ஒன்று கடந்த காலம், அது எப்படி கழிந்தது, அது எந்த அளவுக்கு அது பயனாக கழிந்தது என்பதை நீ அறிய மாட்டாய். அதனால் அதை விட்டு, அது முடிஞ்சு விட்டு. இரண்டாவதாக சொல்வார்கள் வருங்காலம். சாத்துல் முஸ்தக்பில், வரக்கூடிய காலம், வரக்கூடிய நேரம். அதை நீ அறிய மாட்டாய். அது எப்படி வரும் என்பது உனக்கு தெரியாது. அது எப்படி வரும், அது வரும்போது நீ உயிரோடு இருப்பாயா, அது உனக்கு நன்மையாக வருமா, தீமையாக வருமா, அதிலே உனக்கு வணக்கங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா, கிடைக்காதா, அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஏன்னா மனிதன் எப்படியோ மாறி போடுதுன்னா விதிக்கின்றது. பள்ளியே கெதி என்பதாக கடந்தவர்கள் பள்ளியை விட்டு தூரமானவரும் இருக்கிறார். சில மனிதர்கள் தீயவராக ஆளது உண்டு. முதல் நாள் வரைக்கும் பள்ளியாசல, அடுத்த நாள் பார்த்தா மூல கடை இருக்கிறான். என்னங்க இருந்தாலும் என்ன ஆச்சு அப்படி அவன் கிடக்காங்க தரத்திலேயே முடிச்சிட கடை வேற சிறுவோட எங்க இருந்தாலும் காணமே கடையில் இருந்தாரு. என்ன அவன் தரத்திலேயே முடிச்சு மூல கடைக்கு போயிட்டான். அவனுக்கு அப்போ தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த கடைக்கு வருவான். அப்புறம் ஒரு நாள் ஆறு மறுபடியும் போயிடுவான். அப்ப என்ன செய்வாரு, மனிதனுடைய நிலை குறை சொல்வது நோக்கம் அல்ல, நாம் பார்க்கின்றோம். ஒரு நேரம் பள்ளிக்கு வர்றாங்க, தொழுகிறாங்க, போறாங்க, கடற்கரைன்றாங்க, போயிடுவாங்க. அப்ப வரக்கூடிய காலம் அது எப்படி வரும், அது உனக்கு சாதகமாக வருமா, பாதகமாக வருமா, அது எதை உள்ளடக்கி வரும் என்பது நமக்கு தெரியாது. அதை பத்தி நீ கவலைப்படாது, அதை பத்தி கவலைப்படாது. நேற்று கூட செய்தி நான் பார்த்தேன். ஒரு அறிஞர் இப்படி கூறுகிறார்,
வலா தஹ்மில் ஹம்ம முஸ்தக்பிர், வரக்கூடிய காலத்தை பற்றி நீ கவலைப்படாதே. இன்னகூபி எதில்லா, நிச்சயமா அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கார், அதை பத்தி நீ கவலைப்படாத. நான் ஒரு செய்தி கூட பார்த்தேன், ஞாபகம் வருகிறது. அல்லாஹ் தஆலா மனிதரை பார்த்து சொல்லுகின்றான், மனிதா, நாளைய ரிசுக்கை பற்றி நீ கவலைப்படாது, ஏனெனில் நாளைய வணக்கத்தை உள்ளிருந்து நான் இன்று எதிர்பார்ப்பதில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். செய்யணும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு கூட எதிர்பார்க்கிறேன். சிகபத்தி நீ கப்படா என்றால் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். வரக்கூடிய காலம் அது எப்படி வரும்? வரட்டும். அது கூட நமக்கு ரகசியமாக இருப்பது கூட நிகழ்காலத்தின் நன்மைதான். இப்ப நாளைக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படிங்கிறவங்க இன்னைக்கு நல்லா காப்பாத தெரிஞ்சு போச்சு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்போதும் நரகமாயி நான் கூட பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இவர் கடந்த காலத்தின் கவலையும் வேண்டாம், வரக்கூடிய காலத்தினுடைய பயமும் வேண்டாம். இந்த ரெண்டையும் நம்ம துவச்சிட்டாலும் நிகழ்காலம் நிம்மதியா இருக்கும், கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும். இல்லைன்னா இது நிம்மதி போயிடும். நம்ம ஏற்கனவே போகும் நிம்மதியா இருக்கும், அந்த நிம்மதியும் போயிடும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார், மக்களே, இந்த உலகம் என்பது மூன்றே நேரம். ஒன்று கடந்த காலம், அது எப்படி கழிந்தது, எந்த அளவு கலங்கி பயனாக கழித்தாய் உனக்கு தெரியாது, இதை விட்டு முடிஞ்சு கவலைப்படி ஏதாவது ஆக போதும், உண்ணாக போதும். சில பேர் எக்ஸாம் எழுதி வந்து கவலையா இருப்பாங்க, என் நிலையதுன்னு தெரியல, எவ்வளவு மார்க் வரும்னு தெரியல. அது முடிச்சு போச்சு, அது முடிச்சு போச்சு, அதை விட்டு. அதாவது வரக்கூடிய காலத்தின் பயம், நாளைக்கு எக்ஸாம் இப்படி கொஸ்டின் கேட்க போறாங்களோ அப்படின்னு நம்ம பயந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்க படிக்க முடியாது. எப்பவுமே அந்த மைண்ட் வந்து ரிலாக்ஸா இல்லாத அது ஒரு வேலையை பண்ண முடியும். மூன்றாவது சொல்வார்கள், மூன்றாவது நிகழ்காலம், நிகழ்காலம் சாத்துல் ஹாத், நிகழ்காலம். இதை நீ பாக்கியமாக பயன்படுத்திக்கொள். இந்த நேரம், இந்த நொடி, இதுதான் நமது அதிகாரத்தில இருக்க, நமது சக்தியில இருக்க. அடுத்த நொடி கூட நமக்கு எந்த உறுதி இல்லை, நம்முடைய கையில. அடுத்த நொடி என்ன ஆக தெரியுமா? யாருக்கு தெரியாது. விக்கல் வந்து போய் ஆஸ்பத்திரி சத்தமா போட்டா போயிட்ட உலகத்தில் பார்த்தோம், கண்கூடாக பார்த்தோம். அப்படி ஆஜாவர் பாகுவான் அப்படி கம்பீரமா உட்காந்து ஏடா போட்டுருந்தியாவே இல்லாச்சத்து விக்கல் வந்துச்சு, விக்கல் விடவே இல்லை, போய் ஆஸ்பத்திரி சத்தா போட்டா போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஒரு பள்ளியினுடைய ஒரு தலைமை பெரிய ஒரு உத்தவலியாக கம்பீரமாக வாழ்ந்தோம், ஒரு விக்கல் முடிந்து போச்சு. அப்படி இந்த உலகத்திலே வந்து அடுத்த நொடி என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது. அந்த மூன்றாவது நிகழ்காலம், இந்த நிகழ்காலத்தை நீ பாக்கியமாக கருதிக்கொள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனித வாழ்க்கையிலே 5 நிலைகள் வரும், 5 நிலைகள் வரும், பிறகு வரும், வரலாம். சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் வரலாம். ஆனால் அதற்கு முன்னால் உனக்கு 5 நிலைகள் அல்லாஹ் தஆலா நிகழ்காலத்திலே கொடுத்திருப்பார். அதை நீ பாக்கியமாக கருதி அதை நீ நல்வழியிலே பயன்படுத்திக் கொள். சொன்னார், உங்களுடைய வாழ்க்கையில் 5 நிலைகள் வருவதற்கு முன்னால் 5 நிலைகள் நீங்கள் பாக்கியமாக தந்திக் கொள்ளுங்கள். சொன்னார், ஹரமிக்க, உனக்கு முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை நீ பாக்கியமாக பயன்படுத்திக் கொள். முதுமை வரத்தான் செய்யும், யாருக்கும் முதுமை வராமல் இருக்கா, முதுமை வரத்தான் செய்யும், பலகீனம் வரத்தான் செய்யும். அதற்கு முன்னால் உள்ள அல்லாஹ் கொடுத்த அந்த இளமையை நல்வழியிலே பயன்படுத்திக் கொள். சொல்வாங்க, அடுத்து சொல்வாங்க, வாழ்க்கையிலே வறுமை வரலாம், அதற்கு முன்னால் அல்லாஹ் அவளுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் அந்த செல்வத்தை நல்வழியிலே பயன்படுத்தி. செல்வம் வரும் என்பதல்ல, வரலாம். சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் வாழலாம். ஏன்னா எத்தனையோ மனிதர் ஒவ்வொரு வாழ்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க, ஒண்ணும் இல்லாம கண்கூடாக பார்க்கணும். இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா சுழற்றி கொண்டே வருகின்றார். இந்த உலக ராட்டன மாதிரிதான், ராட்டன்களுக்கு கீழே உள்ளவங்க மேல போறாங்க, மேல உள்ளவங்க கீழே போறாங்க. யாரும் சொல்ல முடியாது, இதுதான் நேரத்தரமாக சொல்ல முடியாது. எத்தனையோ தாழ்வு இருக்கா, உடைய வாழ்க்கையிலே வறுமை வரலாம். அதனால எதுவும் என்ன செய்ய, அதுக்கு பிறகு நீ கவலைப்பட்டு புண்ணியம் இல்லை. நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். சமயத்தோடு நம்ம குரூப்ல ரொம்ப செய்தி வந்துச்சு இல்லையா, சில காலத்திலே ஒரு மில்லிய சக்காலத்தில் இருக்கின்றார். சாபாக்கள் அவருக்கு பக்கத்துல இருக்கா, அவரை பார்க்கவே அவர் பக்கத்துல இருக்கா. அவர் சொல்லுகின்றார், அந்த மேன் ஏற்கனவே கேட்டிருக்கேன், இந்த இலங்கையில இருந்த ஒரு பிரபலமான ஆளி அவர் பேசுவார். அவர் சொல்வார், அப்ப இந்த சக்கராத்திலே மனிதர் கூறுகின்றார், ரைத்தகு ஜதீதா, புதியதாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற. கொஞ்ச நேரத்துல சொன்னார், ரைத்தகு காமிலா, அதை முழுமையாக இருக்கக்கூடாதா. மூன்றாவது நேரத்தில் சொல்வார், ரைத்தகு நாயிதா, அது தூரமாக இருக்கக்கூடாதாங்கிறார். சொல்லிட்டு மொத்தம் விட்டார், மறைத்து விட்டார்.
பக்கத்துல சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹி சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி 3 வார்த்தைகள் சொன்னான்னு சொல்லிட்டு மௌத்தாயிட்டார். முதல்ல என்ன சொன்னார்? லைத்தவு ஜரீதா, புதிதாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கிறார் சொன்னாரு. அப்புறம் சொன்னாரு லைத்தவு காவிலா, அது பரிபூர்ணமா இருக்கக்கூடாதா, முழுமையா இருக்கக்கூடாதுன்னு கேட்டாரு. சொன்னாரு லைத்தகு பாயிலா, அது தூரமா இருக்கக்கூடாதுமா சொன்னார். பெருமானார் சொன்னார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த 3 நிகழ்வை அவர் கூறுகின்றார். பெருமானார் சொன்னாங்க அவர் ஒரு தடவை வீட்டுல இருக்காரு. அவர் மனிதர் வந்து என்ன செய்யறார்? ஒரு துணி கேட்கிறார். கொடுத்துல துணிதாங்க ஒரு ஆடை கேட்கிறார். வீட்டுல ஒரு பழைய துணி எடுத்து கொடுத்து விட்டார். போட்டுடைய நேரத்தில் அவருக்கு காண்பிக்கப்படுகின்றது நீ செய்த நன்மை. அவன் ஒவ்வொரு மனிதனும் செய்த நன்மையும் தீமை அவனுக்கு காண்பிக்கப்படும். அவனுக்கு காண்பிக்கப்படுகின்றது நீ ஏழைக்கு செய்த அந்த நன்மை, அதற்கான பிரதிபலியை காண்பிக்கப்படுகின்றது. உனக்கு சொர்க்கத்தில் இந்த அந்தஸ்து வழங்கப்படுவதாக. எல்லாத்தையும் காண்பிக்க மாட்டான். அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நன்மைகள் தீமையில எல்லாம் காப்பான். ஒவ்வொரு மனிதனும் போட்டதுக்கு முன்னாடி சுத்தமா நரக மாதிரி எல்லாம் காமிச்சிருவோம். அதே வாழ்க்கையின் திருப்பமாக நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் காமிப்பான். நீ இந்த காரியம் செய்ததற்காகவே இந்த பலர் உனக்கு என்பதாக. அவ என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர் என்ன அவருடைய வீட்டிலே நேரத்தில் ஒரு ஏழை உதவி செய்யறார். ஒரு துணி கேட்கிறார். ஒருத்தர் புரியுதா? நம்ம என்ன செய்வோம்? நம்ம கேட்டா என்ன செய்வோம்? வீட்டுல இருக்க ஒரு பழைய துணி எடுத்து கொடுப்போம். பழைய துணி உடுத்துற மாதிரி துணியை கொடுப்போம். ரொம்ப மட்டமா கொடுக்க கூடாது. இப்ப நம்ம உடுத்துற துணியில என்ன செய்வோம்? எது வந்துட்டு ரொம்ப பழசா போச்சோம் சரியா கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுப்போம். அதுக்காக நம்ம பெருநாளைக்கு தச்சு ஊற்றி ஊற்றி கொடுப்போம். அதன் தீ நம்ம கொடுக்க மாட்டோம். இது நடைமுறை. இது கொடுப்பதை வந்து நல்லதாக கொடுக்குறோம் அவ்வளவுதானே தவிர நம்முடைய சக்திக்கு அது மாதிரி கொடுக்கும். அப்புறம் பழைய துணி எடுத்து கொடுத்தார். அவருக்கு காண்பிக்கப்படுகிற நேரத்தில் சொன்னார், ஆஹா இதை விட ஒரு புதிய துணியை நாம் அவருக்கு கொடுத்திருக்கலாமே. இதை விட ஒரு புதிய துணிகள் இருந்து நம்ம கையில இருந்து அதை கொடுத்திருக்கலாமே. அப்படி என்னால் எனக்கு இதை விட உயர்ந்த வாக்கியம் கிடைத்திருக்குமேவா அவர் சொன்னார். அது மாதிரி இன்னொரு நாள் அவர் உணவு ஊட்டுவதற்காக அவர் அமர்ந்திருக்கிற நேரத்துல என்ன செய்ய ஒரு ஏழை வந்து கேட்கிறாரு. ஒரு ரொட்டி என்ன செய்யறாரு? பாதியா அத்தி 2 பாகமாக ஆக்கி அதை என்ன செய்யறாரு? ஒரு போய் கொடுத்தார். அப்ப அந்த நன்மை, அந்த விஷயம், அந்த நன்மையான காரியம் காண்பிக்கப்படுகிறது. அப்ப சொல்றாரு, ஆஹா இந்த பாதி ரொட்டிக்கே இவ்வளவு அந்தஸ்து இருந்துச்சுன்னா இந்த முழுசை கொடுத்திருக்கலாமே. நான் பட்டினி கூட கிடந்திருக்கலாமே. அது வேறு ஏதாவது நான் சாப்பிட்டு இருக்கலாம். எனக்கு இன்னொரு உயர்ந்த அந்தஸ்து கிடைத்திருக்குமே. மூணாவதாக என்ன சொன்னார் அப்படிங்கன்னா, ஒரு மனிதர் என்ன செய்கின்றார்? ஒரு முடியாத மனிதன் இருக்கிறார். ஒரு வயதான மனிதன். அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கன்னா, ஒரு இடத்துல போய் விட்டுருங்கன்னு சொல்றான். விட்டு போயிடுவான். அவரே தீரார் அழைத்து சின்ன இடத்துல போய் விட விட்டுறார். வயசானவரை அவருடைய முட்டையை தூக்கிட்டு அவர் செய்யக்கூடிய பத்திரமா விட்டுறார். அது அவருக்கு காண்பிக்கப்படுகிறது. அப்ப அவர் சொன்னார் லைத்தகு பாகிதா, மிக கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தூரமோ இடம் அவருக்கு தேவையாக இருந்து அவரை நான் அவருடைய பொருட்களை தூக்கி சென்று அவரை அழைத்து சென்று அந்த இடத்தில் சேர்த்திருந்தார். இதை விட உயர்ந்த எனக்கு அந்தஸ்து கிடைத்திருக்கின்றதா? எதற்கு சொல்லுவரேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே சில நல்லகாரி சில வாய்ப்புகளை கொடுப்பான், பாக்கியங்கள் கொடுப்பான். அதை தவறி விட்டதுன்னு சொன்னா கவலைப்பட்டு எந்த புண்ணியம் இல்லை. வாழ்க்கையில வறுமை வரலாம். அதற்கு முன்னால் அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்திருந்தார். உன்னால என்ன முடியுமோ அதை செய்து கொள். அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்திருப்பாய் கூட உனக்கு உபகாரம். என்ன அர்த்தம் முடியும்னா, நாம் எந்த உபகாரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமோ அல்லாஹ் கொடுத்தார். அதனால அதிலிருந்து நீ எதை செய்து பிற மக்களுக்கு கொடு. மூன்றாவதாக பெருமானார் சொல்வாங்க, உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பாதுகாக்க. ஒரு நாள் உனக்கு நோய் வரலாம். ஒரு நாள் ஒரு வணக்கத்தை செய்ய முடியாமல் போகலாம். நான் ஜும்மாவோட சொன்னேன் இல்லையா, எத்தனை மக்கள் செய்வாங்க, வயசான காலத்துல செய்வாங்க, உம்ராவுக்கு போறாங்க, எல்லா கடமையும் முடிச்சுட்டு கடைசி காலம் போல கடைசியில பீஸ் போற காலத்தை வீட்டை உட்காந்து ஒன்னும் செய்ய முடியாது. சாபம் எழுதி இங்க உட்காந்து சொல்லுவாங்க, ஒரு கேடா போறாரு பெருசா கஞ்சி உட்காந்துருப்பான். இல்ல கேடா போறா சம்பாதிக்க போறான்னா இங்க எல்லாம் பேசக்கூடியவரா இருப்பாங்க. ஆனா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இபாதத்துக்காக நன்மைக்காக போற ஒரு விஷயம், அதுக்கு போறது சும்மா இருக்க ஏன்னு வைக்க இவங்களை கூட்டிட்டு போய் ஒரு தவாது செய்ய வைக்கிற பாதி நிமிஷம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு முடியாது, அந்த விவாதத்தை உங்களால செய்யவே முடியாது. 7 சுத்து சுத்தி வர்றதுக்காக முடியாது. பக்கத்துல சுத்துனா கூட்டம், அவனால முடியாது. நம்ம வயசு பையன் சுத்திடுவான். இவங்க கூட்டிக்கிறது ஒரு ரவுண்டு சுத்துறாங்க. ஒரு ரவுண்டு அகலத்துல சுத்துகிறது 1 கிலோமீட்டர். வெளியில நம்ம சுத்துறோம் அப்படின்னு கேட்டா அவன் கொஞ்சம் தண்ணி சுத்துறோம் 1 கிலோமீட்டர். 7 சுத்துக்கு 7 கிலோமீட்டர். இதை இடையில பாத்தீங்கன்னா காத்து பிரிச்சுதான். காத்து பிரிஞ்சா கூட முடிச்சு ஓத்துற இடம் இருக்கு. யூரின் போல் அப்படின்னா ஹரம்க்கு வெளியே தான் வரணும். ஹரம் ஷரீஃபுக்கு வெளியில வரணும். வெளியில வந்தா தான் போகணும். அங்க வந்து மறுபடியும் ஒழிச்சு உள்ள கூட்டிட்டு வந்து அவங்க தவாசி வைக்கிறவங்க பாதி விஷயம். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, அஜித்து நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் புரியுங்களா, இன்னும் வரமாட்டேங்கிறீங்க அப்படிப்பாங்க.
எதுக்கு சொல்ல வர அப்படின்னா உலகத்திலே சிறிது நோய் வருவதற்கு முன்னால் விவாதத்தை செய்வது பெருமானா சுகாதாரத்து சுவாங்க இகத்தடையும் பராவுக்கு கபல சக்தி சகலிக்க கபல சுகுலிக்க உனக்கு வேலை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தா உனக்கு வந்து என்ன செய்யறது வேலை வருவதற்கு அல்லாஹ் ஓய்வை கொடுத்திருந்தார் அந்த ஓய்வை கைமுடத்திக் கொள்ள சேரத்தில வந்து என்ன செய்யுது எதையுமே விவாதத்தை செய்ய முடியாத செய்யறதுனா வந்து ரொம்ப ஒரு பொறுப்பு கடுமையான வேலைகளாய் ஆனா நல்லா ஓய்வை கொடுத்தா அப்படின்னா அந்த ஓய்வு நீர் எதோடு கைவிடுத்திப்பார் அடுத்து பெருமா திருவாக யுகத்தனி ஹயாத்தை மிக மூத்திக்கு ஒரு நாளுக்கு மூத்தாகுவார் அதுக்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த ஹயாத்தை பயன்படுத்திக் கொள் என்னுடைய சொன்னார் சக்கராபதி நேரத்தை ஒவ்வொரு மனிதனும் சொல்லுவார் அவ்வளவு அகர்த்தறினாதுங்க சரி யார் இந்த இந்த ஹயாத்து நல்வழியில பயன்படுத்தலையோ அவன் சொல்லுவான் இல்லைங்கடா யாரெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் அவாசம் தரக்கூடாது யாருடைய சிறுபத்தை எல்லாம் உனக்கு நான் என்ன கொடுத்துவேன் நான் நல்லடியாடாக ஆயிடுவேன் சொன்னாங்க மக்களே இந்த உலகம் என்பது காத்து உங்களோட கடந்த காலம் அது எப்படி கடந்து கவலைப்படாது வரக்குற்றாலம் எப்படி அது தெரியும் அதை விட்டு கேளகாலம் என்பது உங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிறது உங்களுடைய கைவசத்தில் இருக்கிறது அதை நல்வழியை பயன்படுத்திக் கொள்ளார் என் வாழ்க்கையிலே அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை பயனாக கழிப்பதற்கு நல்லது புரிவனாக